இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 6ஆம் நாள் 21/11/2024 நவம்பர் மாதம் வியாழக்கிழமை. என்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:15 லக்னம் விருச்சிக லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஷஷ்டி இரவு 9:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் பூஷம் நட்சத்திரம் இரவு 8:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ஆயில்யம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரையிலும், மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரையிலும், மாலை 6:30 முதல் 7:30 வரையிலும், ராகு காலம் 1:30 முதல் 3 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும், குளிகை 9 முதல் 10:30 வரையிலும், இரவு 1:30 முதல் 3 வரையிலும், யமகண்டம் 6 முதல் 7:30 வரையிலும், இரவு 10:30 முதல் 12 வரையிலும். இன்று யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. காலை 6:14 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது இரவு 8:38 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 3 முதல் 4:30 வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சந்திராஷ்டமம் மூலம் மற்றும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இரவு 8:38 வரை மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய முன்கோபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் சமநிலையோடு எடுத்துக்கொள்வதும் நல்லது. இன்று ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய பணியில சின்ன சின்ன தவறுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இது சூடான விவாதங்களாக மாறாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் துணையின் விருப்பப்படியும் நடந்தும் கொள்வீங்க. இதனால இல்லத்துல ஏற்பட்டு இருந்த குழப்பங்களும் நீங்கும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதல் செலவுகளும் ஏற்படலாங்க. இதனை நீங்கள் சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று வேலை பளுவின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. மனதை சுறுசுறுப்புடன் வைத்துக் கொள்வதும் நல்லது. இன்று ஏதாவது ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. வேலை இடத்துல உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். வியாபாரத்தை கண்ணும் கருத்துமாக பார்த்தும் கொள்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதல் இடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லது. தேவையற்ற விவாதங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மேலதிகாரிகளிடம் கவனமாக பேசுவதும் நல்லது தாங்க. இன்று எதிர்பார்த்த சம்பளங்களும் கிடைக்கவும் பெறுவீங்க. உங்களுக்கு தொழில் விஷயமாக ஏற்பட்டு இருந்த ஏமாற்றங்களும் நீங்கும். மனதுல உற்சாகமும் இருக்கும். சில எதிர்பாராத செலவுகளும் ஏற்படலாங்க. போதுமான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் விடுவீங்க. தாய்வழி உறவினர்களுடைய வருகையினால சுப செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல வரவுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எதையோ இழந்தது போன்ற குழப்பங்களும் அவ்வப்பொழுது இருக்கவும் செய்யும். இது தேவையற்ற கவலைகளாகவும் இருக்கும். சிலருக்கு நல்லது சொல்ல போய் அது பொல்லாப்பாக முடிவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. யாருக்கும் அறிவுரைகள் கூறவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களை பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல சக ஊழியர்கள் இடத்திலும் சரி, உயரதிகாரிகள் கிட்டையும் சரி, தேவையற்ற பேச்சுவார்த்தைகளை தவிர்த்தும் கொள்ளுங்க. யாரை பற்றிய விமர்சனங்களையும் உயர் அதிகாரிகள் கிட்ட செய்யவும் வேண்டாம். உத்தியோகஸ்தர்களுக்கு சக ஊழியர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. மற்றவர்களுடைய ஆலோசனைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டாலுமே நீங்களே முடிவுகள் எடுப்பதும் நல்லது. பிறருக்கு கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை வலுவாகவும் இருக்கும். பணியிடத்துல உங்களுக்கு சாதகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எந்த வேலை செய்தாலும் அதுல வெற்றியையும் பெற்று விடுவீங்க. வாழ்க்கை துணையுடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
உறவினர்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பீங்க. பண தட்டுப்பாடுகளும் குறையும். கடினமாக உழைப்பிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்காலத்துல இதற்கான சிறப்பான பலன்களையும் பெற்றுவிடுவீங்க. புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலையில இருக்கிறவங்களுக்கு சம்பள உயர்வுகளும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவு நிலையை பலப்படுத்தவும் செய்வீங்க. பிரிந்து இருந்த உறவினர்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில பணிகளை சுலபமாகவும் செய்து முடித்து விடுவீங்க. மனதளவுல ஒரு விதமான சோர்வும் தோன்றி மறையும். மற்றவர்களுடைய குறைகளை பெரிதுபடுத்தவும் வேண்டாம். கடன் சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பார்த்த சில பணிகளும் நிறைவேறும். பலதரப்பட்ட சிந்தனைகளினால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். பயனற்ற விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் துர்க்கையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சோர்வும் ஏற்பட்டு நீங்குங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த ஆதாயமும் வந்து சேரும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால ஆதாயமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் இருக்கும். சில கடுமையான வேலைகளையும் எளிமையாக செய்து முடித்து விடுவீங்க. இதனால சில அசௌகரியங்களும் ஏற்படலாம். இன்று திருப்தியாகவும் மன அமைதியாகவும் உணர்வீங்க. வேலைகள் சற்று கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சூழ்நிலைகளை அறிந்து செய்வதும் நல்லது. திருமண உறவில் நல்ல புரிந்துணர்வுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல வாக்குவாதங்கள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் என்று சற்று குறைவாக தங்க இருக்கும். இன்று நிதியில சுதந்திரத்தன்மை என்று எதுவும் இருக்காது. பெரிய முதலீடுகள் செய்வதில் கவனமாகவும் இருங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு மன அழுத்தத்தின் காரணமாக தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். எவ்வளவுதான் பக்குவமாக நடந்து கொண்டாலுமே சின்ன சின்ன பண தட்டுப்பாடுகளும் இருக்கத்தாங்க செய்யும். வாகனங்கள் ஓட்டும் பொழுது கவனமாகவும் இருங்க. எதிலும் யாருடைய விஷயத்திலும் தலையிடவும் வேண்டாம். உங்களுடைய மதிப்பு மரியாதையை குறைத்துக் கொள்ளவும் வேண்டாம். வியாபாரத்துல சரிவுல இருந்து மீண்டு வந்தும் விடுவீங்க. சிலருக்கு வயிறு வலி சம்பந்தப்பட்ட உபாதைகளும் ஏற்பட்டு நீங்கும். மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்குங்க. எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேரலாம். புதிய முயற்சிகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஆதரவாகவும் இருப்பாங்க. அலுவலகத்துல என்று உற்சாகமான சூழ்நிலைகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. அனாவசியமான செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. திடீர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்களினால பகைமையும் ஏற்படலாம். வியாபாரத்துல பாக்கிகளை கராராக பேசி வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல ஏற்பட்டு இருந்த அதிருப்தியான போக்கும் மாறும். கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. இந்த விஷயத்துல நீங்க அதிக உற்சாகத்துடனும் இருப்பீங்க. தொழில் தொடர்பாக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். எந்த ஒரு வேலையிலும் சிறப்பான வெற்றியையும் பெற்றுவிடலாம். வாழ்க்கை துணையின் வெற்றியை கண்டு நீங்க மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. குடும்பத்துல பிள்ளைகளுடன் வேடிக்கையாக நேரத்தை கழிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகளும் வந்து சேரலாம். ஆடம்பரமான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வித்தியாசமான சில பயணங்களினால மாற்றங்களும் உண்டாகும். பணிவான பேச்சுக்களை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. இதன் மூலம் தேவையற்ற பகைமையை தவிர்த்தும் கொள்ளலாம். சக ஊழியர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. திடீர் செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த எதிர்ப்புகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் அடர் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய வருகையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்களும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்து விஷயங்களுமே சுமூகமாக நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறவும் காண்பீங்க. உங்களுடைய மேன்மைக்கும் முன்னேற்றத்திற்கும் நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வளர்ச்சிக்கான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகளை நல்லவிதமாக பயன்படுத்தியும் கொள்ளலாம். உங்களுடைய பணிகளை திட்டமிட்டு செயலாற்றவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. சுமூகமான போக்கும் காணப்படும். அவர்களிடத்துல நல்ல ஒரு அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. நிதிநிலை என்ற நல்லபடியாகவும் இருக்கும். எதிர்பார்த்து இருந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. இதனை சேமிப்பாக மாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சளி இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். இதனால பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. அனைத்து விதத்திலுமே இன்று குடும்ப தேவைகளை நீங்க பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. நவீனகரமான பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. இயற்கை உணவுகளை விரும்பி உட்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த விஷயத்துல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. வெளியூர் பயணங்களினால நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எடுத்த காரியங்கள்ல இன்று அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க காரியங்கள்ல சின்ன சின்ன இழுபறிகளும் ஏற்பட்டு நீங்கும். சகோதரர்கள் ஆலோசனைகள் கேட்டும் வருவாங்க. அவர்களுக்காக செலவு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு திடீர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலுமே சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகள்ல உதவிகளும் செய்வாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தாரினுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சொத்துக்கள் வாங்குவது குறித்து யோசிக்கவும் செய்வீங்க. அரசினால அனுகூலமும் உண்டாகும். புதிய வேலை அமைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல இன்று உங்களுடைய கை ஓங்கியும் இருக்கும். இன்று உங்களுடைய வேலையில நல்ல செய்திகளையும் பெற்றுவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்குங்க. பிரிந்து இருந்த குடும்பங்கள் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மூத்த நபர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நிதி ரீதியான வலுவான நிலையிலும் இருப்பீங்க. இன்று எங்கிருந்தாவது முதலீடுகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. இது லாபகரமான பலன்களை தருவதாகவும் இருக்கும். வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு தங்களுடைய தொழில யாரையும் அதிகமாக கண்மூடித்தனமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இதன் மூலம் நஷ்டத்தை தவிர்த்தும் கொள்ளலாம். குழந்தைகளுடைய திருமணம் தொடர்பான பிரச்சனைகள் உறவினர்களின் மூலம் தீர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல வரனாகவும் கூடி வரலாம். மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு கடன் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களும் உங்களுக்கு உதவிகளும் செய்வாங்க. அக்கம் பக்கத்தினருடன் அனுசரணையான போக்கும் காணப்படும். பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட விதத்துல நல்ல தீர்வையும் காண்பீங்க. சேமிப்பது தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். மனதில் இருந்து வந்த கவலைகளும் குறையும். கல்வி பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். சுபகாரிய செய்திகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்களும் உண்டாகும். சமூக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. கலை பொருட்களின் மீது ஆர்வமும் அதிகரிக்கும். இன்று வெற்றி நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகளும் அதிகரிக்கும். அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிக்கல்களும் குறையும். என்று சகோதரர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்பட்டு நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய இலக்குகளை நோக்கி முன்னேறவும் செய்வீங்க. ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. மேலதிகாரிகள் உங்களுடைய திறமைகளை பாராட்டுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய செயல்களுக்கு அங்கீகாரத்தையும் பெற்றுவிடுவீங்க. இன்று உங்களை நீங்களே பெருமையாக நினைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் இனிமையான வார்த்தைகளையும் உணர்வுகளையும் பகிர்ந்தும் கொள்வீங்க. எதிர்காலம் பற்றிய முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பண விஷயங்கள்ல சுதந்திரமாகவும் திருப்தியாகவும் உணர்வீங்க.
வீட்டிற்கு உபயோகமான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. மன உறுதியுடனும் காணப்படுவீங்க. வியாபாரத்தை செழிப்பாக நடத்தவும் செய்வீங்க. பங்கு சந்தையில நல்ல வருமானத்தையும் பெற்றுவிடலாம். ரியல் எஸ்டேட் தொழில நண்பர்களின் மூலமாக ஆதாயத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். உங்களுடைய பணிகளினால ஏதாவது சுவாச பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்திலும் கவனமாகவும் இருங்க. வீட்டுல உள்ளவர்களுடைய மனதை புரிந்து கொண்டு அவர்களுக்கு விருப்பமானவற்றை வாங்கியும் தருவீங்க. மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். இன்று உங்களுக்கு ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்டு இருந்த கருத்து வேற்றுமைகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும். மாலையில வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் காணப்படுவீங்க. அலுவலகத்துல எதிர்பார்த்து இருந்த சலுகைகளும் கிடைக்க பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். என்று தவறு செய்பவர்களை தட்டி கேட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வளர்ச்சிக்கு சாதகமாகவும் இருப்பாங்க. உங்களால் வளர்ச்சி அடைந்த சிலரை இப்பொழுது சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரத்துல புதிய முடிவுகளை எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல பெரிய பொறுப்புகளும் தேடி வரலாம். உங்களுடைய சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அலுவலகத்துல சில முக்கியமான வேலைகள் அல்லது பொறுப்புகள் உங்களுக்காக ஒதுக்கப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால பணிச்சுமை அதிகரிக்கவும் காண்பீங்க. வாழ்க்கை துணையின் முழு ஆதரவினால சில கவலைகளும் சுமைகளும் குறையும். குடும்பத்துல பதட்டமான சூழ்நிலைகளும் ஏற்பட்டு நீங்கும். பேச்சுக்கள்ல மட்டும் கவனமாக இருந்தாலே போதுங்க. எந்த வேலை செய்தாலும் அதுல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்படலாம். மனதுல இருந்து வந்த பாரமும் குறையும். வியாபாரம் தொடர்பாக சகோதரர்களுடைய ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. குடும்ப வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறுங்க. சிறிய அளவுல தொந்தரவு கொடுத்து வந்த மருத்துவ பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு ஆலோசனைகளும் கிடைக்க பெறுவீங்க. குடும்பத்தினருடன் ஆன்மீக சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய வழியில மகிழ்ச்சியும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. நினைத்த பணிகளை நினைத்தபடி செய்து முடித்தும் விடுவீங்க. வியாபாரத்துல நுணுக்கங்களை புரிந்தும் கொள்வீங்க. கலை சார்ந்த துறைகள்ல ஈடுபாடுகளும் அதிகரிக்கும். உத்தியோக பணிகள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. பழைய கடன்களை தீர்ப்பதற்கான உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. தடங்கல்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்க பெறுவீங்க. சகோதரர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய நுணுக்கங்களை அறிந்தும் கொள்வீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு துடிப்புள்ள நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய செயல்களை நீங்கள் விழிப்புணர்வுடனும் செய்து முடித்தும் விடுவீங்க. எந்த ஒரு வேலையிலும் எச்சரிக்கையாக செயல்பட்டு வெற்றியை பெற்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உழைப்பிற்கான நல்ல பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுக்கு கிடைக்கின்ற அங்கீகாரங்கள் உங்களுக்கு திருப்தியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவில இன்று உங்களுடைய உணர்வுகளை உங்கள் வாழ்க்கை துணையிடத்துல பகிர்ந்தும் கொள்வீங்க. இன்று சமநிலையான போக்குடனும் காணப்படுவீங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியான ஆலோசனைகளை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணவரவு தாராளமாகவும் இருக்குங்க. சிலருக்கு எதிர்கால தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. உடன் இருக்கும் நண்பர்கள் கிட்ட அதிகமாக விஷயங்களை பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். வேலை இடத்துல செய்த சின்ன தவறுகள் ஏதாவது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனால கவனமாகவும் இருங்க. வாங்கிய கடன்களை தந்து முடித்து விடுவீங்க. அலைச்சல்கள் சற்று அதிகமாக தங்க இருக்கும். மனதளவுல சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. வெளிநாட்டுல இருந்து வரவேண்டிய நல்ல செய்திகளும் வந்து சேருங்க. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்கள் தாயின் ஆலோசனைப்படியும் செயல்படுவீங்க. இன்று நீங்கள் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். பிற்பகலுக்கு மேல நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும்.
அலுவலகத்துல பணிகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் தீரும். புதிய பாதையில பயணிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்மீக நாட்டங்களும் அதிகரிக்கும். கைமாறாக வாங்கியிருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவீங்க. பிள்ளைகள் பொறுப்புணர்ந்தும் செயல்படுவாங்க. வியாபாரத்துல சில அதிரடியான செயல்களினால போட்டிகளை சமாளிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல சூழ்ச்சிகளை முறியடிக்கவும் செய்வீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கும் சரி, வியாபாரிகளுக்கும் சரி, வேலை தொடர்பாக ஏதிலும் எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. புதிய முதலீடுகள் செய்ய நினைப்பவர்களாக இருந்தால் நிதி ஆலோசகர்கள் கிட்ட ஆலோசனைகளை பெற்று செய்வதும் நல்லது. புதிய திட்டங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் அமையும். மாணவர்களுக்கு படிப்புல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். உங்கள் வீட்டுல விருந்தினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் அதிகரித்தாலுமே மன நிறைவையும் பெறுவீங்க. உங்களுடைய வருமானம் மற்றும் செலவுகளை மனதில வைத்துக் கொண்டு செயல்படுவதும் நல்லது. பண பரிவர்த்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. பங்குச்சந்தை அல்லது வியாபாரம் தொடர்பு உடையவர்களுக்கு லாபத்தை பெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். உயர் அதிகாரிகள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்பாராத சில செலவுகளினால சின்ன சின்ன நெருக்கடிகளும் ஏற்படலாம். உங்கள் தாய் தந்தையின் ஆரோக்கியம் நல்லபடியாகவும் இருக்கும். சமூக பணிகள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். எதிர்பார்த்து காத்திருந்த சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பு வட்டாரம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆரோக்கியமும் மேம்படும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்று எங்களை விட்டு கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. அவ்வப்பொழுது ஏதாவது மன அழுத்தங்களும் ஏற்படலாம். பொழுதுபோக்கு விஷயங்களுக்கு என்று முக்கியத்துவமும் தருவீங்க. இதனால மனமும் அமைதியாகவும் இருக்கும். சில சவாலான வேலைகளை எதிர்கொள்ள வேண்டியதும் இருக்கும். பணியில ஏதாவது தவறுகள் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவுல ஏதாவது சின்ன சின்ன மனக்குழப்பங்களும் ஏற்படலாங்க. தவறான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். தேவையற்ற குழப்பங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. இன்று செலவுகள் உங்களுக்கு அத்தியாவசியமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்குங்க. சற்று ஓய்வு எடுத்துக்கொள்வதும் நல்லது. வயதுல மூத்தவர்கள் கிட்ட வாக்குவாதங்கள் செய்யவும் வேண்டாம். தொழிலை விரிவுபடுத்துவதற்காக முதலீடுகளும் செய்வீங்க. உங்களுடைய பொருளாதாரமும் அதிகரிக்கும். உறவினர்களுடைய மத்தியில செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்கள் பிரியமானவர்களிடத்துல அன்பையும் காதலையும் வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். வழக்கமான மருத்துவ பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எந்த ஒரு விஷயத்திலுமே கவனமாகவும் இருப்பீங்க. மற்றவர்களிடத்துல வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படாமல் மட்டும் பார்த்தும் கொள்ளுங்க. சிலருக்கு உறவினர்களினால புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அலுவலகத்துல அமைதியான போக்கும் காணப்படும். சற்று பொறுமையை காப்பதும் நல்லது. வியாபாரத்துல பணியாளர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். வேலை சுமை இருந்து கொண்டே இருப்பதாக ஆதங்கமும் படுவீங்க. உதவிகள் கேட்டு உறவினர்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன ஏமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்துல பாக்கி தொகைகளை வசூல் செய்து விடுவீங்க. உத்தியோகத்துல அலட்சியத்தை காட்டவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. பொறுமையுடன் எதையும் செய்தாலும் அதுல நிச்சயமாக வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. வணிகத்துல புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் பற்றிய விவாதங்களும் நடைபெறும். புதிய நண்பர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய சோம்பலான உணர்வுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. எந்த ஒரு வேலையையும் சரியான நேரத்துல முடிப்பதற்கு முயற்சிகளும் செய்வீங்க.
முக்கியமான முடிவுகளை எடுக்கும் விஷயத்துல குடும்ப உறுப்பினர்களை கலந்தாலோசித்து செய்வதும் நல்லது. வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையில முன்னேற்றமும் உண்டாகும். வாழ்க்கை துணையிடத்துல கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். சமூக பணிகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல மன அழுத்தங்களும் ஏற்பட்டு நீங்கும். உயர் பதவியுடன் கூடிய இடமாற்றங்களும் ஏற்படலாம். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் கிட்ட அனுசரித்து செல்வதும் நல்லது. சமூக பணிகள்ல விவேகத்துடனும் செயல்படுவீங்க. அரசு சார்ந்த செயல்பாடுகள்ல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால செலவுகளும் ஏற்படலாம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஏற்ற இறக்கத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. கலவையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சின்ன சின்ன விஷயத்துல ஏதாவது பதட்டங்களும் ஏற்படலாம். அவ்வப்பொழுது நீங்க அமைதியாகவும் உணர்வீங்க, தனிமையாகவும் உணர்வீங்க. மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலைகள் மலை போல இருக்குங்க. ஒன்று மாற்றி ஒன்று வேலைகள் இருந்து கொண்டே இருக்கும். இதற்காக நீங்க திட்டமிட்டு செய்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல பேசும் பொழுது அவர்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நல்லுறவை காப்பாற்றியும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் என்ற சமமாகவும் இருக்கும். இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் குறைவாக தங்க இருக்கின்றது. கையில் உள்ள பணத்தை காப்பாற்றியும் கொள்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று சுறுசுறுப்புடனும் காணப்படுவீங்க. இன்று சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலும் அதனை அலட்சியமாக எடுத்துக்கொள்ளவும் வேண்டாம். பணம் கொடுக்கல் வாங்கல்கள்ல கவனமாகவும் இருங்க. உறவினர்கள் கிட்ட கவனமாக பேசுவதும் நல்லது. அவர்களினால ஏதாவது மன உளைச்சல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. காதல்ல இருக்கிறவங்க உங்கள் காதல் இடத்துல வாக்கு தரும் பொழுது கவனமாகவும் இருங்க. இதனை காப்பாற்றுவதற்காக நீங்கள் போராட வேண்டியதும் இருக்கும். மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். புதிய முயற்சிகளை செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கு இன்று உகந்த நாள் என்றும் கூறலாம். எதிரிகளுடைய வகையில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் குறையும். குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. அலுவலகத்துல உங்களை விமர்சித்த சக ஊழியர்கள் அவர்களை திருந்தி வந்து பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளும் விலகி சென்றும் விடுவாங்க. எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. திடீர் பயணங்கள் சிறப்பாகவும் அமையும். வேற்று மதத்தினரும் எப்பொழுது உங்களுக்கு உதவிகரமாகவும் இருப்பாங்க. வியாபாரம் வெற்றிகரமாகவும் நடைபெறும். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். மனதில் ஏற்படுகின்ற எதிர்மறை எண்ணங்களை தவிர்த்தும் கொள்ளுங்க. மனதை பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளுக்காக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லது. உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. நேர்மறையான சிந்தனைகளின் மூலம் எல்லா விஷயத்தையும் அணுகுவதும் நல்லது. வியாபாரம் தொடர்பாக சமரசம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களை ஆதிக்கம் செலுத்த விடவும் வேண்டாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வலுவாக முன்வைக்கவும் செய்வீங்க. வணிகத்துல உங்களுடைய வேகத்தை மற்றவர்கள் அறியவும் செய்வாங்க. சமூகத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வேலையில உள்ள சிரமங்களும் பிரச்சனைகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. இன்று கூடுதல் கவனத்துடன் எந்த ஒரு வேலையையும் மேற்கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுற்றுலாக்கள் செல்வதற்கு திட்டமிட்டும் இருப்பீங்க. நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேரும். உயர் அதிகாரிகள் இடத்துல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்கள் துணையின் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. சுபகாரிய எண்ணங்கள் கைகூடியும் வரும். மனதில இருந்து வந்த கவலைகளும் குறையும். பயணங்களின் மூலம் மாறுபட்ட அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளும் மேம்படும். ஆராய்ச்சி சார்ந்த தேடல்களும் அதிகரிக்கும். கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். என்று லாபத்தை தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் அன்னை மீனாட்சியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகளும் குறையும். முக்கிய பிரமுகர்களுடைய சந்திப்புகளும் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்களும் அதிகரிக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு முன்னேற்றமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய இலக்குகளை அடைவதற்கான வழிமுறைகளை நீங்கள் காணவும் செய்வீங்க. உங்களுடைய பாதையில நீங்க சரியாக பயணிக்கவும் செய்வீங்க. சில தடைகளையும் தாண்டி முன்னேற்றமான போக்கும் காணப்படும். வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய திறமைக்கான பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். திருமண உறவிலை இன்று உங்கள் வாழ்க்கை துணையுடன் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் நல்லுறவுகளையும் ஏற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. சேமிப்பதன் மூலம் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். தொழில புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதர சகோதரிகளுடைய திருமணத்தை நடத்துவதற்கு முயற்சிகளும் செய்வீங்க. 1-2 நாட்களாக தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விலகவும் செய்வீங்க. வியாபாரத்தை விருத்தி செய்வதற்காக புதிய நண்பர்களை ஒன்று சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய பேச்சுக்கள் உங்களுக்கு உத்வேகத்தை தருவதாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளுக்கு அவர்களும் ஒத்துழைப்புகளும் தருவாங்க. எதிலும் இன்று கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சகோதரர்களுடைய வகையில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளினால சில பிரச்சனைகளும் ஏற்படக்கூடும். வெளியிடங்கள்ல சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. சிலருக்கு வெளியூர்ல இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் காணப்படும். எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்தினருடன் மனம் விட்டு பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. விருந்தினர்களுடைய வருகையினால வீடும் களை கட்டும். பிரபலங்களும் அறிமுகமும் ஆவாங்க. நீண்ட நாட்களாக தள்ளிப்போன வேலைகள் இப்பொழுது நல்லபடியாகவும் முடிவடையும். வியாபாரத்துல ரெட்டிப்பு லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல அதிகாரிகள் அதிசயிக்கும்படி கூட நீங்க நடந்தும் கொள்வீங்க. தொட்டது துளங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய வேலை தொடர்பாக சில ரகசியமான திட்டங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டாலுமே நீங்களே முடிவுகள் எடுப்பதும் நல்லதுதாங்க. பணியிடங்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் குறித்து விவாதங்களும் நடைபெறலாம். உடன் பிறந்தவர்களுடைய திருமணம் தொடர்பாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். குடும்பத்துல சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படலாம். மாலை நேரத்துல பெற்றோர்களிடத்துல அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. சட்ட சிக்கல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. யாரிடமும் வாக்குவாதத்துல ஈடுபடவும் வேண்டாம். மாணவர்களுடைய படிப்பு மற்றும் எந்த ஒரு போட்டியிலும் எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். நிதி ரீதியாக ஒரு சிறப்பான நாள் என்றும் கூறலாம். குடும்ப வியாபாரம் தொடர்பாக சகோதரர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஆன்மீக செயல்பாடுகள் ஆர்வத்தை தருவதாகவும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல தெளிவாகவும் உணர்வீங்க. நெருக்கமானவர்களுடைய வருகையினால உற்சாகத்துடனும் இருப்பீங்க. கடன் பிரச்சனைகளும் குறையும். கால்நடைகளின் மீதான ஆர்வமும் அதிகரிக்கும். எதிர்காலம் தொடர்பான முதலீடுகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் பயணங்கள் கைகூடியும் வரலாம். வியாபாரத்துல புதிய ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் அமையும். இன்று ஊக்கம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப பொறுப்புகளின் காரணமாக அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். தெளிவாகவும் உணர்வீங்க. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் சாதகமாகவும் முடியும். அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நன்மையான நாளாகவும் இருக்கும். நல்ல பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க.
புதிய மனிதர்களை சந்திப்பது பேசுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களை சுற்றி இருப்பவர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. இன்றைய நாளை நீங்கள் நல்ல முறையில வழிநடத்தவும் செய்யலாம். எந்த விதமான எதிர்பார்ப்புமின்றி வேலைகளை செய்து முடித்தும் விடுவீங்க. இந்த மனப்பான்மையின் காரணமாக வேலைகளை குறித்த நேரத்தில் செய்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகள் கிட்ட அனுசரணையுடன் நடந்து கொள்வதும் நல்லது. கோபமான பேச்சுக்களை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். திருமண உறவிலை என்று உங்களுக்கும் உங்கள் துணைக்கும் இடையே அமைதியான போக்கும் காணப்படும். நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். சகஜமான உரையாடல்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில செலவுகள் ஏற்பட்டாலும் கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளித்தும் விடுவீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்று நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலை பளுவின் காரணமாக உடல் அசதியாகவும் உணர்வீங்க. தலைவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். பிரச்சனைகள்ல இருந்து விலக நினைத்தாலுமே ஏதாவது ஒரு சிக்கல்கள் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆன்லைன் சூதாட்டங்கள்ல கண்டிப்பாக ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். புதிய முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிரிகளுடைய சூழ்ச்சிகள்ல கவனமாகவும் இருங்க. வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடவும் வேண்டாம். வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். உடல் ஆரோக்கியத்தில இருந்து வந்த பாதிப்புகளும் குறையும். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர்ல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த நல்ல செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல பங்குதாரர்கள் பணியாளர்களினால ஏதாவது புதிய பிரச்சனை தலை தூக்கி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வருங்கால திட்டத்துல ஒன்று நிறைவேறவும் காண்பீங்க. உறவினர்கள்ல உண்மையானவர்களை கண்டறியவும் செய்வீங்க. அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்களும் தேடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. என்று உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. தேவையற்ற விஷயங்களுக்காக நேரத்தை செலவு செய்யவும் வேண்டாம். வேலையில இருந்து வந்த சிரமங்களும் குறையும். உங்களுடைய முயற்சியினால வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரம் லாபம் நிறைந்ததாகவும் இருக்கும். அன்றாட தேவைகளையும் பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு சின்ன சின்ன மன வருத்தங்களும் ஏற்படலாம். மாலை நேரத்துல நண்பர்களுடன் நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வியூகங்களை அமைக்கவும் செய்வீங்க. கற்பனைகள் சார்ந்த சிந்தனைகளும் அதிகரிக்கும். நீண்ட நாள் ஆசைகளும் நிறைவேறும். குழந்தைகளுடைய வழியில விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. எளிதில முடியக்கூடிய சில வேலைகள் கூட அலைச்சல்களை ஏற்படுத்தி தங்க முடியும். கலைப்பொருட்களின் மீது ஆர்வமும் உண்டாகும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சில்வர் நிறம். இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். சிந்தனைகளும் அதிகரிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சின்ன சின்ன அசௌகரியங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தேவையில்லாத மன அழுத்தங்களும் ஏற்படலாங்க. இது உங்களுக்கு சற்று கவலையையும் ஏற்படுத்தலாம். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இதனால பிஸியாகவும் உணர்வீங்க. வேலை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புத்திசாலித்தனமாக சமாளிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான போக்குடனும் இருப்பீங்க. உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இது வாக்குவாதமாக ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. நட்பான அணுகுமுறையை மேற்கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு என்று சராசரியான நாள் என்றும் கூறலாங்க. வரவும் செலவும் சமமாகவும் இருக்கும். பண பற்றாக்குறை என்று எதுவும் இருக்காது. கையில் உள்ள பணத்தை கொண்டு சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. பிள்ளைகளுடைய கல்வி தொடர்பாக அலைச்சல்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று ஐடி துறையில இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் உண்டாகும். ஊதிய உயர்விற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியையும் பெற்றுவிடலாம். பூர்வீக சொத்துக்கள்ல இருந்து வந்த வில்லங்கங்களும் நீங்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவும் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. இன்று ஒரு உற்சாகமான நாள் என்றும் கூறலாங்க.
மனதுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இளைய சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். இன்று புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஆனாலும் உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் கூடுதலாக இருப்பது மன அமைதியை தருவதாகவும் இருக்கும். திட்டவட்டமாக காரியங்களை சிறப்பாகவும் செய்து முடித்து விடுவீங்க. தாய்வழி உறவினர்களுடன் மனஸ்தாபங்களும் ஏற்பட்டு நீங்கும். பணப்பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல சில அதிரடியான சலுகைகளின் மூலம் லாபத்தையும் பெற்றுவிடலாம். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால நிம்மதியும் உண்டாகும். உழைப்பால் உயரக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும். உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை நிரூபித்தும் காட்டுவீங்க. கடின உழைப்புடன் செய்யக்கூடிய வேலையில நல்ல லாபத்தையும் பெற்றுவிடலாம். நற்பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாட்களாக நிலுவையில இருந்து வந்த அரசு தொடர்பான பணிகள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வண்டி வாகனங்கள்ல ஏற்பட்டு இருந்த பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. பிள்ளைகளுடைய திருமணம் தொடர்பாக கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் சம்பந்தமாக சிறப்பான நாளாகவும் அமையும். புதிய சொத்துக்கள் வாங்க நினைப்பவர்களுக்கு ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது. கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றவும் செய்வீங்க. பெற்றோர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. வீட்டினை பிடித்த விதத்துல மாற்றி அமைக்கவும் செய்வீங்க. அரசு சார்ந்த விஷயங்கள்ல பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. அலுவலக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். குழந்தைகளை அரவணைத்து செல்வதும் நல்லது. எண்ணிய சில பணிகள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். அசதி நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஆதரவான நாள் என்றும் கூறலாம். தாய்மாமனுடைய வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்களும் அதிகரிக்கும். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. இன்றைய நாள் நீங்கள் செய்கின்ற வேலைகள்ல புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. உங்களுடைய உற்சாகமும் மற்றவர்களை தொற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல அனைவரிடத்திலுமே அனுசரணையாக பேசவும் செய்வீங்க. இன்று தொழில்ல நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். திருமண உறவுல கணவன் மனைவிக்கு இடையே அன்பும் அனுசரணையுடனும் காணப்படுவீங்க. உங்கள் துணையிடத்துல ஏற்பட்டு இருந்த மனக்கசப்புகளும் நீங்கும். இன்று பரஸ்பரமான புரிந்துணர்வுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்குங்க. பணவரவும் இருக்கும். பணத்தை முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஓரிரண்டு நாட்களாக தொழில சிக்கி இருந்த பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. அவ்வப்பொழுது சோர்வாகவும் உணர்வீங்க. கோயில் திருப்பணிகளுக்கு பண உதவிகளும் செய்வீங்க. பெரியவர்களுடைய மனதுல இருந்து வந்த ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தவும் செய்வீங்க. காதல்ல இருக்கிறவங்க மனம் நோகாமல் பேசுவதும் நல்லது. வீட்லயும் சரி வெளியிலும் சரி உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். மன அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டு இருந்தவர்கள் அதுல இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனமும் அமைதியாகவும் இருக்கும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்கள் இடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. தேவையான அளவு பணமும் கையில இருக்குங்க. சில செலவுகளும் ஏற்படலாம். மனதுல சின்ன சின்ன சஞ்சலங்களும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். அலுவலகத்துல சக ஊழியர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உடன் பிறந்தவர்கள் உங்களுடைய வேலைகளை பகிர்ந்தும் கொள்வாங்க. அரசினால ஆதாயமும் உண்டாகும். வெளிவட்டாரத்துல செல்வாக்கும் உயரும். வியாபாரத்துல சில மாற்றங்களையும் செய்வீங்க. உத்தியோகத்துல உயர் அதிகாரிகள் கிட்ட சில சூட்சமங்களை கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சியில முன்னேற்றமும் உண்டாகும். உங்களுடைய மனநிலையில கோபத்தையும் எரிச்சலையும் கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இது உங்களுக்கே எதிராகவும் மாறலாம். அதனால இன்று அனைவரிடத்திலுமே கனிவாக நடந்து கொள்வதும் நல்லது. என்று நினைத்த சில வேலைகளை செய்து முடித்து விடுவீங்க.
முக்கிய வேலைகளை சரியான திட்டமிடுதல்களுடன் செய்து முடித்து விடுவீங்க. குடும்பத்துல சிலருடன் மனக்கசப்புகளும் ஏற்படலாம். பேச்சுக்கள்ல இனிமையை கடைபிடிப்பதும் நல்லது. உறவுல சின்ன சின்ன விரிசல்களும் ஏற்படலாம். ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல கவனமாகவும் இருங்க. சிறுதூர பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன பழுதுகளை எல்லாமே சரி செய்தும் விடுவீங்க. பெரியோர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. எதிர்காலம் சார்ந்த முயற்சிகள்ல விழிப்புணர்வுடனும் செயல்படுவீங்க. மனதுல புதுவிதமான தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். ஏதிலும் சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. உறவினர்களிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் குறையும். புகழும் கௌரவமும் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆகாய நீல நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் கைகூடியும் வரலாம். வீண் விவாதங்கள்ல ஈடுபடுவதை தவிர்த்தும் கொள்ளுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வுடன் செயல்படுவதும் நல்லது. தந்தையுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகளும் குறையும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய குறிக்கோள்களை அடையக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. ஒரு செழிப்பான நாளாகவும் உணர்வீங்க. புதிய வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று வேலை சுமை அதிகமாக தங்க இருக்கும். ஒன்று மாற்றி ஒன்று வேலை இருப்பதாகவும் உணர்வீங்க. மற்றபடி இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சிறப்பாகவும் செய்து முடித்து விடுவீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேசவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் இன்று பயனுள்ள விவாதங்கள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆடம்பர செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட காலமாக நிலுவையில இருந்து வந்த பணமும் கைக்கு வந்து சேருங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். பெரிய அளவுல ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்று வியாபாரத்தை வெற்றிகரமாக நடத்தி லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. தொழில விறுவிறுப்பான முயற்சியினால எதிரிகளை திணறடிக்கவும் செய்வீங்க. வீட்டை புதுப்பிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய மனை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் ஆசைப்பட்ட விஷயத்தை வாங்கியும் தருவீங்க. மருத்துவ ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றும் கூறலாம். மனதுல உற்சாகமும் காணப்படும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல மகிழ்ச்சியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். அலுவலகத்துல எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகள் அனுசரணையாகவும் இருப்பாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். அழகுக்கும் இளமைக்கும் என்ற முக்கியத்துவமும் தருவீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையினால நல்ல தீர்வையும் காண்பீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. வியாபாரத்துல சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அனைவராலும் மதிக்கவும் படுவீங்க. தடைப்பட்ட வேலைகளும் முடியும். மன அழுத்தத்துல இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. உங்கள் வாழ்க்கை துணையும் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஒத்துழைப்புகளும் தருவாங்க. வேலை மற்றும் குடும்பத்தை சமமாக பராமரிக்கவும் செய்வீங்க. பணவரவு நல்லபடியாகவும் இருக்கும். அன்றாட செலவுகளையும் எளிமையாக சமாளிக்கவும் செய்வீங்க. வாடிக்கையாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதுல எண்ணிய காரியங்களை சிறப்பாக செய்து முடித்து விடுவீங்க. ஆன்மீக பணிகள்ல அதிக ஆர்வத்துடனும் இருப்பீங்க. மனதுல ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகளும் அதிகரிக்கும். வர்த்தக துறைகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண் சாம்பல் நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கும். சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கிடைக்கப் பெறுவீங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.